ஹாய், நான் உங்கள் மனேந்திரமணி பேசுகிறேன். அதாவது நான் 3 முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முதலா ஃபேப்ரிகேஷன் சொல்லியிருந்தேன், ரெண்டாவதா லைட்டிங் பற்றி சொல்லியிருந்தேன் நான். மூணாவது வந்து ஃப்ளோரிங் பாட்டுங்க. அதாவது வந்து நம்ம பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டாலும், பிக்கிள் பால் எடுத்துக்கிட்டாலும், ஒரு டர்ஃப் எடுத்துக்கிட்டாலும், ஒரு பேஸ்கெட் பால், டென்னிஸ், வாட் எவர் எது எடுத்துக்கிட்டாலும் ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேட்மிண்டன் கோர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த பேட்மிண்டன் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியண்ட் இருக்குங்க. இல்லை சார், நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ப்ராப்பர் பிடபிள்யூஎஃப் அப்ரூவ்டு இருக்கிற ஒரு உடன் ஃப்ளோரிங் பேஸ் ஃப்ளோராக போடணும். அதுக்கு மேலே பேட்மிண்டன் கோர்ட் மேட் அப்ரூவல் இருக்கிற கோர்ட் மேட் போடணும். இதுதான் இன்டர்நேஷ்னலில் யூஸ் பண்ணுறது. இந்த பேட்டர்னில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம டிவியில் இந்த மேட்சஸ் பார்க்கும்போது இந்த கோர்ட் மேட் மேலே இருக்கிறதுனால கீழே இருக்கிற உடன் ஃப்ளோரிங் தெரியாது. ஸோ பட் அங்கே வந்து உடன் ஃப்ளோரிங் போட்டு தான் அதுக்கு மேலே சிந்தட்டிக் மேட்டு, அதாவது பேட்மிண்டன் கோர்ட் மேட் வந்துட்டு அங்கே போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சரிங்க சார், நம்ம அவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியல, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உடன் ஃப்ளோரிங் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலேயே விளையாடலாம். இல்லை கோர்ட் மேட் டைரெக்டாக போட்டு விளையாடலாமா சார் அப்படின்னா, கோர்ட் மேட் டைரெக்டாக நீங்கள் சிமெண்ட் தரையில் போட்டு விளையாடலாம். பட் இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிளேயருக்கு சஜஷன் கிடையாது. ஏன்னா பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ரிக்ரியேஷன் பர்பஸ் நான் யூஸ் பண்ணுறேன் சார், டைரெக்டாக கோர்ட் மேட் வந்து சிமெண்ட் ஃப்ளோரில் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்க சார், ஒரு ரப்பர் குஷன் கொடுத்து இல்லை ஒரு இன்டர்லாக்கிங் டைல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மேட்டு போடலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக போடலாம். இந்த இன்டர்லாக்கிங் டைல்ஸை போட்டு அதுக்கு மேலே மேட்டு போடணுன்றது மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட், பட்ஜெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லாரும் உடன் ஃப்ளோரிங் போட்டு அதுக்கு மேலே மேட்டு போட முடியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்லாக்கிங் போட்டு மேட்டு போடலாமான்னா தாராளமாக போடலாம். அதுவும் நீங்கள் ரெக்ரியேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ரப்பர் குஷன் போட்டு மேட்டு போடுறாங்க, இதுதான் நம்ம ஊரில் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரப்பர் குஷன் போட்டு அதுக்கு மேலே விளையாடலாம். பட் இதுவுமே வந்துட்டு ரெக்ரியேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணால் பெட்டர். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சார், நம்ம ஊரில் இதுதான் சார் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த ரப்பர் குஷன் நீங்கள் ஏ கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய இதுவும் டூப்ளிகேட் செஞ்சுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரப்பர் மெட்டீரியல் ப்ராப்பர் ஏ கிரேட் மெட்டீரியலா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு நான் இந்த ரப்பர் குஷன் கொடுத்து மேட்டு போடுறது, இல்லை டைரெக்டாக கோர்ட் மேட் வந்து சிமெண்ட் தரையில் போடுறதுன்றது சஜஷனபிள் இல்லைங்க. ப்ராப்பராக ஒரு உடன் ஃப்ளோரிங் போட்டு அதுக்கு மேலே மேட்டு போடுறது தான் சஜஷனபிள். அட்லீஸ்ட் நீங்கள் உடன் ஃப்ளோரிங் போட்டாது அது மேலே விளையாடலாம், இன்ஜுரி இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும். இந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வேணும்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.